அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக ஒரு ஜாதகம் நம்ம பார்க்கக்குள்ள திருமணம் அப்படின்னு வரக்குள்ள மருமகளோ அல்லது மருமகனோ யாராக இருந்தாலும் நமக்கு உதவி செய்வாங்களா, காப்பாற்றுவாங்களா, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஒரு பெண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்கு 11ஆம் இடத்தில் மாப்பிள்ளைக்கு சந்திரன் இருந்தால் மாப்பிள்ளையோட குடும்பம் எல்லாமே பெண்ணோட குடும்பத்தை 100% காப்பாற்றுவார்கள். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் ஆணின் ராசி சந்திரன் இருந்தால், பெண்ணோட சந்திரனுக்கு 3ஆம் இடத்தில் ஆணுக்கு சந்திரன் இருந்தால் அப்பா அம்மா ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க, சம்பந்தி ரொம்ப டாமினேட் பண்ணுவாங்க. அதிக எதிர்பார்ப்புகள், அடிக்கடி பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு கட்டாயமாக உண்டாகும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் பொண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் இருக்கும் ராசிக்கு 1, 4, 7, 10 மாப்பிள்ளைக்கு சந்திரன் இருந்தால் இவர்கள் அந்யோன்ய தம்பதிகள். விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை இவர்களுக்கு வரும். அதே மாதிரி 5, 9 ஒரு பெண்ணோட ராசிக்கு 5, 9 சந்திரன் இருந்தால், அதாவது ஆணோட ஜாதகத்தில் 5, 9 சந்திரன் இருந்தால் மாப்பிள்ளையோட பெற்றோர்களே திருமணத்தை நடத்த விடாமல் தடை செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களாலும் பிரச்சனைகள் ஏற்படும். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் ராசிக்கு 12ஆவது ராசியில் மாப்பிள்ளையோட சந்திரன் இருந்தால், அப்போ அந்த குடும்பத்தில் 2 பேர்த்துக்குமே 7 சனி ஆரம்பிக்கிறப்ப தொடர்ந்து 5 ஆண்டுகள் சனி பகவானின் சஞ்சாரத்தில் பொருளாதார வீழ்ச்சி, சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்துவார். அப்போ பொண்ணோட ஜாதகத்தில் சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் பையனோட சந்திரன் இருந்தால் அப்போ பொருளாதார நெருக்கடி, குடும்பத்தில் அதிக சுமைகளை 2 பேருமே பகிர்ந்து சுமக்க வேண்டிய சூழ்நிலை கட்டாயமாக ஏற்படும். ஒரு பொண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் ராசிக்கு 6, 8 சந்திரன் இருந்தால், பொண்ணோட ஜாதகத்தில் சந்திரன் நிற்கும் ராசிக்கு மாப்பிள்ளைக்கு 6, 8 சந்திரன் இருந்தால் பொருத்தக்கூடாது. அப்படி மீறி இவர்கள் காதல் திருமணம் அப்படி இப்படின்னு போனாங்கன்னா திருமணத்தில் இவர்களுக்கு விவாகரத்து ஏற்படும். அப்போ திருமண பொருத்தத்தில் இது முக்கியமான விதிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. நன்றி, வணக்கம்.